பொதுக்குழு மதுரைனா மதுரையில் வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சிருவார். ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு 1.25 கோடி பயனாளிகள் இருக்காங்க. இந்த 1.25 கோடி பயனாளிகள், அதாவது மகளிர் உரிமை தொகை பயனாளிகள், இவங்கெல்லாம் ஓட்டு வந்துடும், பெண்கள் வாக்கு வந்துடும் நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, கோமாளி, நடிகன், இப்படி கூத்தாடி, இதெல்லாம் அவர்களுக்கான பேர் தானே. குஷ்புக்கு கோயில் கட்டுறான், இவன் அறிவாளியா? கூத்தாடி இல்லையா? முன்னாள் கோமாளி இன்னாள் கோமாளியை சொல்கிறார். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அரசியலுக்கு கூத்தாடிகள் வரக்கூடாது, சினிமாக்காரர்கள் வரக்கூடாது அப்படின்னா அப்போ அரசியலுக்கு வர வேண்டியவங்க யார்? குற்றவாளியாக ஞானசேகர் முடிவு செய்ய, முதல் குற்றவாளி கடைசி குற்றவாளியாக ஞானசேகர் முடிவு செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அப்போ ஞானசேகரனுடைய செல்போன் போன அரசாங்கத்தை திருடுற கொள்ளைய 220 வழக்கு நிலுவையில் இருக்கு. அறப்போரைக்கு ஜெயராம் போட்டு வச்சிருக்காரு. இப்போ நேரு அதே 5 லட்சம் கோடி அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு பேசாமல் கிடக்கான், சுரணை இல்லாமல் கிடக்கிறான். காரணம், ஜெயலலிதாவுடைய மரணத்தை விசாரித்து தண்டனை வழங்குவோம், இன்னைக்கு வரைக்கும் வழங்கலையே. உடனாடு கொலையை விசாரிப்போம், ஒன்றும் நடக்கலையே. காவிரியை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், எல்லாத்தையும் மீட்போம், ஒன்றும் நடக்கலையே. மக்கள் அன்றைக்கே மறந்துட்டு 500 1000 ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். விஜய் வந்தால் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். இதுதான் அத்தனை பேருடைய கனவு. திமுக நினைக்குது விஜய் தனியாக நின்று ஓட்டை பிரிப்பார், நாம் பெருவாரியாக வெற்றி பெற்று விடலான்னு திமுக நினைக்குது. இந்த கணக்குகள் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு 49 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மதுரையில் தன்னோட பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. எதற்காக மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் கூட மதுரைக்கு போனாங்க, மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு இருந்தது. அடுத்து தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் எதற்காக திமுக மதுரையை செலக்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களின் அரசியல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களில் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை எதிர்பார்த்து காத்திருக்கிற திமுக தமிழ்நாட்டினுடைய தெற்கு முக்குளத்தூர் வாக்கு, நாடார் வாக்கு, தேவேந்திர குல வேளாளர் வாக்கு, இந்த வாக்குகளை குறிவைத்து தான் மதுரையில் பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. ரெண்டாவது, பொதுக்குழு மதுரைனா மதுரையில் வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சிருவார். ஏன்னா கல்யாணத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறவர் தான் மூர்த்தி. இப்போ பொதுக்குழுனா பல கோடிகளை செலவு பண்ணக்கூடியவர், பிரம்மாண்டம். அங்கே பகல் கொள்ளையே நடக்குது. அதனால் இந்த பொறுப்பை மூர்த்திக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பொதுக்குழுவில் தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கிய முக்குளத்தூர் வாக்கு வங்கி, நாடார் வாக்கு வங்கி, தேவேந்திர குல வேளாளர் வாக்கு வங்கி இப்போ அதிமுகவுக்கு போயிடுச்சு. அடுத்து பிஜேபி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக நியமிச்சிருக்காங்க. அங்கே கட்சியை தாண்டி அந்த சமூக வாக்கு தான் அங்கே ஒருங்கிணைக்கும். இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு பின்னணியில் பிஜேபி தான் இருந்து எந்த கட்சியும் இல்லை. ஆனால் திமுக அதிமுகவுக்கு இணையான வாக்கை வாங்கினார், அது அந்த சமூக வாக்கு. அதே போல் திருநெல்வேலியில் ராபர்ட் புரூஸ், இந்த ராபர்ட் புரூஸு கிறித்துவ நாடார், அவருக்கு வேலை செய்யாமல் திமுகவை சேர்ந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய சமூகம் சார்ந்த நயினாராக பிஜேபி நயினார் நாகேந்திரனுக்கு வேலை செய்கிறாருன்னு புகார் முதலமைச்சருக்கு வந்த பிறகு அவர் அங்கேருந்து தூக்கப்பட்டு ராபர்ட் புரூஸினுடைய சமூகத்தை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் அமைச்சரை அங்கே வேலைக்கு போட்டாங்க. அப்போது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கட்சியை விட சமூகம் தான் அங்கே ஒன்றா நிற்கிது. திமுகவில் சமூகம் பார்க்கப்படுதா? ஆமாம், திமுகவில் தான் சமூகம் அதிகமாக பார்க்கப்படுகிறது.
நீங்கள் இப்போ சமூகம் அதிகமாக பார்க்கலின்னா திருநெல்வேலியில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் மாவட்ட செயலாளர் போட முடியாது. முக்குளத்தூர் தான் மாவட்ட செயலாளர் போட முடியும். திருநெல்வேலியில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ, யார் ஆளுமை செலுத்துகிறார்களோ அந்த சாதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் தான் அங்கே போட முடியும். கொங்கு பெல்ட்டில் கவுண்டர் தான் மாவட்ட செயலாளர் இருக்க முடியும். செந்தில் பாலாஜி தான் அங்கே தேர்தல் பொறுப்பாளராக போட முடியும். ஒரு அருந்ததியரையோ ஒரு தேவேந்திர குல வேளாளரையோ அல்லது ஒரு தலித்தையோ மாவட்ட செயலாளர் போட முடியாது. தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் வன்னியர் மிகுந்த பகுதிகளில் திமுக ஒரு தலித்த மாவட்ட செயலாளர் போட முடியாது. வன்னியரை தான் மாவட்ட செயலாளர் போட முடியும். இது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே பொதுவான கட்சி. திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஜாதி நாங்கள் முன்னிறுத்துவதில்லைன்னு சொன்னாலும் கூட எந்த சமூகம் மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த வேட்பாளர் தான் அங்கே மாவட்ட செயலாளர், மந்திரி, எம்எல்ஏ எல்லாமே அந்த பெரும்பான்மை ஜாதியாக சேர்ந்தவர்கள் தான். ஜாதி மறுப்பு இயக்கம் நடத்திய திராவிட இயக்கத்திலிருந்து வந்த திமுக அதிமுக ரெண்டு பேருமே இதைத்தான் 50 ஆண்டு காலமாக கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஜாதி இல்லை, ஜாதியை அதிகமாக வளர்ப்பதே திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான். அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் ஜாதி கடந்த கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. இவர்கள் ரெண்டு பேருமே ஜாதியை இன்று வரை கருணாநிதி காலத்திலையும் சரி ஜெயலலிதா காலத்திலையும் சரி அப்படி தான் இதுக்கு பேர் தான் திராவிட இயக்கம். அதனால் ஜாதி வாக்குகளை எப்படி வாங்குவது, எந்த ஜாதி தலைவரை முன்னெடுத்துவது, யாரை சட்டமன்ற வேட்பாளராக போடுவது, நாடாளுமன்ற வேட்பாளராக போடுவது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுக ஒரு தேவேந்திர குல வேளாளரை போட முடியுமா? முடியாது. இவர்கள் பூராமே வேஷம் கட்டியவர்கள். அதனால் ஜாதி வாக்கு தான், ஜாதி தலைவர்கள் தான், ஜாதி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி வாக்கு பெறுவது என்பது தான் மதுரை பொதுக்குழுவினுடைய நோக்கம். இப்போ இதையெல்லாம் பார்த்து தான் விஜய் அவர்கள் வந்து சாதி பார்த்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காரா? ஆமாம், விஜய்க்கு தமிழ்நாட்டு அரசியல் முழுதாக தெரியலனா கூட தெரிந்தவர்கள் அவர் கூட இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், அருண் ராஜ் இருக்கார், பழைய ஐஆர்எஸ் அதிகாரி. அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் முழுமையாக தெரியும். அதனால் அவர்கள் எல்லாமே திமுக என்ன பண்ணோம், அதிமுக என்ன பண்ணோம், அத்தனை விஷயங்களும் விஜய்க்கு சொல்லி விஜய் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்கிறார். விஜய்க்கு அரசியலே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது பூரா சினிமா தான். 25 ஆண்டு காலம் அவருக்கு தெரிஞ்ச சினிமா தான். அரசியல் இப்போ ஒரு 2.5 மாதமாக தான் 6 மாதமாக தான் இப்போ அரசியலை கற்றுக்கிறார். அதனால் அவருடைய ஆலோசகர்கள் சொல்லுகிறதை அவர் அப்படியே செய்தியாக சொல்கிறார். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் இடையே நிறைய சண்டைகள் போயிட்டு இருந்ததா நமக்கு தெரியும். தொடர்ந்து ஒரு 11 ஆண்டு காலமாகவே அழகிரி அவர்கள் திமுகவோட இணையாமல் தனித்து தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் மேயர் சிலை திறக்கிறதா இருக்கட்டும், திடீர்னு ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து தம்பி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? இல்லை, இப்போ உட்கட்சி சண்டை காரணமாக திமுக பின்னடைவு ஏற்பட்டுறக்கூடாது. மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு கீழே முக்குளத்தூர் நண்பர்கள் அவருக்கு நிறைய உண்டு. அவர்கள் திமுகவுக்கு எதிராக போய்விடக்கூடாது. கடந்த ஒரு தேர்தலில் மதுரைக்கு கீழே அழகிரியினுடைய திமுக எதிர்ப்பினால் ஆட்சியை இழந்தார்கள். அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அதனால் இப்போ எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும். 1%, 2% தான் திமுக அதிமுகவுக்கான ஆட்சி மாற்றங்களே நடக்குது. 2016 ஜெயலலிதா இருக்கிற பொழுது திமுக அதிமுக ரெண்டு பேருமே 1.5% தான் திமுக ஆட்சியை இழந்தது. இந்த முறை 3% வாக்கு அதிகமாக வாங்கி ஆட்சியை பிடித்தது. இது போன்ற அந்த 1, 2, 3 இது போன்ற அந்த வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஆட்சியை இழந்து விடக்கூடாதுங்கிறது ஸ்டாலின் தெளிவாக இருக்கார். அதனால் அண்ணனை அனுசரித்து போவது. அண்ணன் அரசியலை விட்டு வெகு தூரம் போயிட்டார். அவருக்கு தேவையானதை முழுமையாக அவருக்கு போய் சேருது. அப்போ அவருக்கு சோகம், புத்திர சோகம் வேற, அவருடைய மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அதனால் முழு நேர அரசியலுக்கு வருவதற்கு அவரும் விரும்பலை. அதனால் மதுரைக்கு போனதுனால அழகிரியோட நெருக்கமாக இருப்பதை போல ஒரு பிரமை ஏற்படுத்த வேண்டி இருக்குது. ஏன்னா உள்கட்சி சண்டைக்கு அங்கே இடம் கொடுத்தால் திமுக
தென் மாவட்டங்களில் பலவீனத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் சகோதரனோடு இணக்கமாக இருக்கார். அப்போ இருந்த அழகிரி அவர்களுடைய ஃபார்முலா வேற, இப்போ அவருடைய ஃபார்முலா இந்த அரசியலில் ஈடுபடுமா? இல்லை, நீங்கள் அழகிரி ஃபார்முலா இப்போ அது உதயநிதி ஃபார்முலாவாக வந்துருச்சு. வாக்குக்கு பணம் என்பது திருமங்கலத்தில் அழகிரி ஆரம்பித்தாலும் அது இப்போ தமிழ்நாடு முழுக்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் வாக்காளர்களை கவர வேண்டிய திமுக அந்த நிலைமையில் தான் இருக்குது, அதிமுக அந்த நிலைமையில் தான் இருக்குது. இவங்க இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 1500 ஆக்க போகிறாங்க. அப்படி செய்து ஒரு 6 மாத காலம் அதை நிறுத்தி வைப்பாங்க. அந்த 500 கொடுக்குறத 6 மாத காலம் நிறுத்தி வச்சா 3000 ரூபா வந்துடும். அந்த மாதம் 1500 3 4500 கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்துடும். தேர்தலுக்கு 2000 கொடுப்பாங்க. அப்போ 5 2 7000 கொடுத்தா ஒரு 1.25 கோடி பயனாளிகள் இருக்காங்க. இந்த 1.25 கோடி பயனாளிகள், அதை மகளிர் உரிமை தொகை பயனாளிகள், இவங்கெல்லாம் ஓட்டு வந்துடும், பெண்கள் வாக்கு வந்துடும் நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, இதை விட அதிகமாக பணம் வச்சுருந்தார் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி. இதை விட வலுவாக இருந்தார், பணத்தை கொடுத்தார், செல்வாக்கு அரசியல். அவர் தேர்தலில் வெற்றி பெறவே முடியல. இப்போ என்ன ஆனார்னு தெரியல. ஜெகன்மோகன் ரெட்டியை விட வலுவாலாம் திமுக இல்லை. எதனால சார்? இந்த அரசியலில் நீங்கள் அங்கே ரெட்டி அரசியல், நாயுடு அரசியல், ஜாதி அரசியல் தான் அங்கே ஆந்திராவில். அதை ஜெகன்மோகன் ரெட்டி கெட்டியாக பிடிச்ச சொந்த ரெட்டி மக்களே ஓட்டு போடலை அவருக்கு. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் திமுக தலைமைக்கு எந்த ஜாதியும் இல்லை. ஆனால் ஜாதி வலுவாக இருந்த ராஜசேகர ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியே பறி போயிடுச்சு. இப்போ அந்த ஃபார்முலா இப்போ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு செல்வாக்கு செலுத்தினாலும் சரி, இப்போ திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருப்பது தேர்தலில் எதிரொலிக்கும். விஜய் வாக்கை பிரிப்பார். விஜய்க்கு ஏறக்குறைய ஒரு 10% வாக்கு விஜய்க்கு வரும்னு நம்புகிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு வருஷத்துக்கு +2ல் 10 லட்சம் ஆண்களும் பெண்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. இவர்களுக்கு திமுக அரசியல், அதிமுக அரசியல் இல்லை 2 அரசியலுமே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்கிட்ட எந்த ஒரு கொள்கையும் இல்லை. அப்போ அவர்கள் நேராக எங்கே போவான்? விஜய்க்கு தான் போவான். அந்த இளைஞர்கள் விஜயை நோக்கி தான் நகர்றாங்க. விஜய் அவர்கள் மாணவர்களை குறிவைத்து பாராட்டு விழாலாம் நடத்திட்டு இருக்காரா? அதுதான் காரணம். ஏன்னா மாணவர்களுக்கு அரசியலே தெரியாது. அரசியல் தெரிந்த மாணவர்களுக்கு வாக்கு அதிமுக திமுகவை ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை. அப்போ இவர்கள் விஜய் நோக்கி தான் நகருவாங்க அப்படிங்கிறதான் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுடைய கணிப்பு. அதனால் விஜய் அந்த வாக்குகளை மட்டும் குறிவைத்து அரசியல் பண்ணுறாரு. அது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இப்போ நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் நீட் தேர்வை பற்றி எதுவுமே பேசல அப்படின்ற ஒரு கேள்வி முன்னெடுத்திருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீட் தேர்வுக்கு வாய்ப்பே இல்லை அதை ரத்து பண்ணுவதற்கு. அகில இந்திய அளவில் நீட் தேர்வு ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழே இந்தியா முழுமையாக இயங்கி கொண்டிருக்கு. நீட்டை ஒழிப்பது அரசியலுக்காக பயன்படுமே தவிர நீட்டை ஒழிக்கவே முடியாது. நீட் தேர்வு என்பது IAS IPS குரூப் 1 தேர்வை போல அகில இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வாக கருதப்படுகிறது. இப்போ தமிழ்நாடு மட்டும் விலக்கு அளிப்பதுன்னா அடுத்த மாநிலம், அதுக்கு அடுத்த மாநிலம், அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க நீட்டை எடுக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ உயிரிழப்புகளுக்கு என்ன ஒரு முடிவு? இல்லை, உயிரிழப்பு அது முட்டாள்கள். உயிரிழப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கல்வியில் தோல்வி அடைந்தால் உயிரை விடுகிறவர்களுக்கு எந்த தத்துவமும் அவர்களை காப்பாற்றாது. இந்த சமூகத்தில் கால் இல்லாதவர்கள், கண்ணு தெரியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள்லாம் இப்போ சமூகத்தை போராடிட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கான். படித்து மார்க் வாங்கலை அப்படின்னா தற்கொலை பண்ணால் அது உயிரிழப்பு அல்ல. அது நீங்கள் மிக முட்டாள்தனமான முடிவு. படித்த ஆண்களும் பெண்களும் உயிரை விடுங்கும்போது அனிதாவினுடைய மரணமெல்லாம் முட்டாள்தனம், மிக மோசமான முட்டாள்தனமான முடிவு. தேர்வில் தோல்வி அடைகிற அத்தனை பேரும் தற்கொலை பண்ணால் மக்கள் தொகையை குறைஞ்சி போகும். அதெல்லாம் சிந்திக்காத யோசிக்காத விளைவுகளை தவிர
நீங்கள் ஐரோப்பா நாடுகளெல்லாம் தேர்வு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. 7 வயசு ஆன பிறகு தான் அவன் முதல்ல 1ஆவதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். இங்கே 3 வயசு எல்கேஜி, 2 வயசில் ப்ரீகேஜி, அவன் 7 வயசில் கல்வியை கொடுக்குறான். அப்போ இங்கே இந்த சிஸ்டமே தப்பாக இருக்குது. கல்வி என்பது சாராய வியாபாரிகளிடம் கிடக்குது. அரசாங்கம் சாராயம் விற்குது. டாஸ்மார்க் அரசு நடத்துது. கல்வி பூரா தண்ணி பெரும் கொள்ளைக்காரர்கள்ட்ட. நீங்கள் சினிமா நடிகைகளெல்லாம் மாலத்தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஐஸ்வரி கணேஷ். அவர் தான் பெரிய கல்வி தந்தை. மக்கள் வேர்வையில் அப்பா ஆத்தா கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வண்டி இழுத்து விவசாயம் பண்ணி நாற்று நட்டு தன்னுடைய பையன் ஏதாவது ஒரு கல்வி கற்பதற்காக கல்வி கொள்ளையர்களிடம் கொண்டு வந்து அந்த குழந்தைய சேர்த்து பல லட்சம் ரூபா நிதியாக கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான்? அம்பானி வீட்டு சமயக்காரனை கொடுத்து 300 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணுறான். 300 கோடி. கோடம்பாக்கம் களிசடைகளை பூரா தனி விமானத்தில் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்கிற ஒரே கல்வி கொள்ளையர் ஐஸ்வரி கணேஷ் தான். இந்த ஐஸ்வரி கணேஷ் சார்ட்டர் ஃப்ளைட்டில் கோடம்பாக்க களிசடைகளை பூரா ஏற்றிட்டு மாலத்தீவு போய் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் சராசரி மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை நடக்குது. இதை கேட்பதற்கு ஆளுகளே இல்லை. எல்லா மாவட்ட அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் பெரிய டீம்டு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறான். கொட்டுது, கோடி கோடியாக கொட்டுது. நீட் என்பது பிளாக்கில் விற்கப்படுகிறது. 200 மார்க்கு வாங்கிய குழந்தையும் நீட்டில் டாக்டராக வருது. தனியார் மேனேஜ்மெண்ட்டில் 50 லட்ச ரூபா கொடுத்தா சீட்டு. 720க்கு 600 வாங்குகிறவனும் டாக்டர் ஆகிறான், 200 வாங்குறவனும் டாக்டர் ஆகிறான். அப்புறம் எதுக்கு நீட்டு? மேனேஜ்மெண்ட் கோட்டா 50 லட்ச ரூபாயை யார் மூஞ்சில் தூக்கி எரிஞ்சாலும் நீட் எக்ஸாம் எழுதிட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டாக்டர் ஆகிடறான். அப்போது பல சமூக அவலங்கள் என்ன அங்கே நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கல்வி கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை கொள்ளையர்களுமே திமுக அதிமுகவை சேர்ந்தவங்க தான். கொள்கை மாறாத கூட்டம் நம்மளோடது. நம்ம கூட்டத்தை பார்த்து எந்த ஒரு கோமாளிங்க கூட்டமும் நம்மளை வந்து எதிர்க்கவும் முடியாதுன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. கோமாளிங்க கூட்டம் அப்படின்னும் போது அது யாரை குறிப்பிடுது? விஜய் தான் கோமாளி கூட்டம். என்னம்மா என்ன டக்குன்னு சொல்லிட்டீங்க? டக்குன்னு சொல்லாமல் ஒரு வாரம் கழிச்சா சொல்ல முடியும்? சினிமாக்காரன் பூரா கோமாளி தானே. கோமாளி, நடிகன், இப்படி கூத்தாடி, இதெல்லாம் அவர்களுக்கான பேர் தானே. குஷ்புக்கு கோயில் கட்டுறான், இவன் அறிவாளியா? கூத்தாடி இல்லையா? சிலுக்கு ஆப்பிளை கடிச்சிட்டு வச்சா ஏலம் விடுறான். எம்ஜிஆர் சோடாவை குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டார், அண்டாவில் ஊற்றி தீர்த்தமாக குடிக்கிறான். எத்தனை பேர் சினிமா நடிகை பின்னாடி போகிறான், பாலபிஷேகம் பண்ணுறான், கட் அவுட்டுக்கு பாலாக ஊற்றுறான். அஜித் கட் அவுட் இருக்குது, விஜய் கட் அவுட் இருக்குது. பச்சை குழந்தைக்கு பால் இல்லை, பாலா போன கல்லுக்கு ஏண்டா பாலபிஷேகம் தந்தை பெரியார் சொன்னார். இவன் பூ மாதிரி பொழிகிறான். விஜய் படம் ஒன்று வந்தது. அப்போ விஜய் முன்னாடியில் திருமணம் பண்ணணுன்னு ஒரு ரசிகன் விரும்புகிறான். அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. கடலூரில் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டுறான். எங்கே விஜய் வந்துட்டார் ஸ்க்ரீனில் தாலி கட்டுறான். அப்போ இது என்ன கோமாளி கூட்டமாக? வேறு என்ன கூட்டம்னு சொல்கிறது? இந்த கோமாளிகள் மொத்த தலைவன் விஜய், இந்த கோமாளிகள் மொத்த தலைவன் அஜித், கோமாளிகள் மொத்த தலைவன் கமலஹாசன், ரஜினிகாந்த், எல்லாம் கோமாளி கூட்டம் தானே. ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான். இவன் வேர்வையில் நனைஞ்சு 1500 ரூபா ஒரு டிக்கெட்டு கொண்டு கொடுக்குறான். விவசாயி ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ணுவதற்கு 6 மாதம் ஆகும். சேத்துல இறங்கி அவன் தன்னுடைய வேர்வை, ரத்தம், சதை எல்லாத்தையும் எங்கே விட்றான்? முழங்கால் சேத்துல விட்றான். 1500 ரூபா ஒரு மூட்டை நெல். இவன் ஒரு ஷோவுக்கு 1000 கொடுக்குறான். அவன் 200 கோடி வாங்கிட்டு எங்கே போகிறான்? லண்டனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனின்னு போய் கேஷினோக்களுக்குள்ளேயும் பார்லையும் போய் உல்லாசமாக இருந்துட்டு வர்றான். அவர்கள் அனுபவிப்பதற்கு இந்த ஏழை மக்கள் கொடுப்பதுக்கு பேர் தான் சினிமா. அப்போ இது கோமாளின்னு சொல்லாமல் இந்த கோமாளிகளை, முட்டாள்களை வேறு என்ன சொல்கிறது? ஒரு கோமாளி இன்னொரு கோமாளி பற்றி சொல்கிறார். அவரும் கோமாளி தான். யார்? ஸ்டாலின். அவரும் படங்கள் நடிச்சிருக்காரு. குறிஞ்சி மலர் சீரியல் நடிச்சிருக்காரு. முன்னாள் கோமாளி இந்நாள் கோமாளியை சொல்கிறார். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அரசியலுக்கு கூத்தாடிகள் வரக்கூடாது, சினிமாக்காரர்கள் வரக்கூடாது அப்படின்னா அப்போ அரசியலுக்கு வர வேண்டியவங்க யார்? அரசியலுக்கு தியாகம் செய்யக்கூடியவும் வரணும். காமராஜ் இருந்தார், பெரியார் இருந்தார், கக்கன் இருந்தார், ஓமந்தூரார் இருந்தார். இப்படி பல தியாகிகள். சினிமாக்காரனே மூஞ்சியை சுழிப்பான்.
சினிமா என்பது நீங்கள் கூத்தாடிகளுடைய ஒரு கூட்டம். அது அவர்களுக்கு அரசியல் சம்மந்தமே இல்லை. காரணம், ஒழுக்கம் என்பது 1% கூட இல்லாத நபர்கள் தான் இந்த சினிமாக்காரன். மது குடிப்பான், பல பெண்களை மனைவியாக வச்சுருப்பான், இந்நாள் மனைவி, முன்னாள் மனைவி, எந்நாள் மனைவி, இப்படி ஒழுக்கம் என்பது 1% கூட இல்லாத நபர்கள் தான் சினிமா கூத்தாடி. எவனுக்குமே கட்டிய மனைவியோடு வாழ்ந்த ஆட்களை விரல் போட்டு எண்ணிடலாம். சிவகுமார், டி ராஜேந்திரை போன்ற ஒரு சிலரை மட்டும்தான் இதில் பலாயிரம் பேர் வர்றான், பலாயிரக்கணக்கான பெண்கள் வராங்க. யாருமே சின்னத்திரை பெரிய திரையில் ஒழுக்கம் என்பது இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களே இல்லை. அதனால் கேரளாவில் எந்த சினிமாக்காரனும் அரசியலில் வரவே முடியாது. முதலமைச்சராக வர முடியாது, எம்எல்ஏ வர முடியாது, எம்பியாக வர முடியாது. அவன் பேசுகிற திரும்பி அவனை பார்க்க மாட்டான். இங்கே ரஜினி சொன்னால் அத்தனை பேர் கேட்பதற்கு தயாராக இருந்தான், கமல் சொன்னால் அத்தனை பேர் கேட்க தயாராக இருந்தான். இப்போ விஜய் சொன்னால், விஜயகாந்த் சொன்னால் அத்தனை பேர் கட்டுப்படுறான். என்ன காரணம்? இவர்களுக்கு மண்டைக்குள்ளே அரசியலே போல. அரசியல் போயிருந்தால் இவர்களெல்லாம் ஏற கட்டிட்டு போயிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சர்வைவல் ஆகிருக்க முடியாது. இங்கே இந்த மக்கள் முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான். இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவே இல்லை. 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான், குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறான். இப்படியான கூட்டம் சொந்த கட்சி திமுக, அண்ணா திமுக சொந்த கட்சிக்கே காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுறான். அப்போ கொள்கை எங்கே இருக்குது? தியாகம் எங்கே இருக்குது? இந்த மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு புத்தம் கூட கிடையாது. இதுதான் இன்றைய அரசியல். திமுக, அண்ணா திமுக அரசியல், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸுகளெல்லாம் இவர்களுடைய கூட்டணி. இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வதான் அவர்களுக்கு கொள்கை. தனி கொள்கைலாம் கிடையாது. நாட்டில் எவ்வளோ பெரிய புரட்சி நடத்தினா கம்யூனிஸ்டெல்லாம் காணாமல் போய் திமுகட்ட லஞ்சம் வாங்கின பணத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தொகுதிக்கு 3 கோடி ரூபா வாங்கி, எம்பி சோட்டில் 10 கோடி ரூபா வாங்கி ஜெயிக்கிற ஆட்கள் தான் கம்யூனிஸ்டாக மாறி போயிட்டான். இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் ஒழிஞ்சு போய் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ கம்யூனிசம் இருக்குது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் தெரியாத அனாதைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமான கூட்டம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் குற்ற வழக்கில் கைதான ஞானசேகருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90,000 ரூபாய் அபராதம் கட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எடப்பாடி வந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஞானசேகரன் தான் உண்மையான குற்றவாளின்ட்டு உடனே நீங்கள் முடிவு செஞ்சு அவசரமாக இந்த வழக்கை முடிச்சதுக்கான காரணம் என்னன்ட்டு கேட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நியாயமான கேள்வி தான். நீங்கள் ஞானசேகரனுக்கு முன்னால் உள்ள பல வழக்குகள் இன்னும் தீர்ப்பே வரல. பலாயிரம் வழக்கு நிலுவையில் இருக்குது. தமிழ்நாடு இருக்கிற அத்தனை நீதிமன்றங்களிலும் ஞானசேகரனுக்கு முன்பு பல ஆண்டுகள் விசாரிக்கப்படாமல், சார்ஜ் ஷீட் போடப்படாமல், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் பல வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போது யார் அந்த சார்? இந்த கேள்வியை யாரும் கேட்டக்கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்துடும் சொல்லி. அப்போது குற்றவாளியாக ஞானசேகர் முடிவு முதல் குற்றவாளி, கடைசி குற்றவாளியாக ஞானசேகர் முடிவு செய்யப்பட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அப்போ ஞானசேகரனுடைய செல்ஃபோனில் இருந்த குற்றவாளி யார்? உண்மையாகவே முதல்ல அந்த மாணவியோடு பாலியல் வல்லுறவு பண்ண ஒரே ஆள் ஞானசேகர். அதுக்கு முந்தி பின்பு எதுவுமே இல்லையா? சரி, இதை விசாரித்த ரவி ராகவேந்திரான்னு ஒரு டிஎஸ்பி இந்த வேலையை வேண்டாம் ஏன் விட்டுட்டு ஓடுறாரு? எனக்கு 3 பெண்கள் உயர் அதிகாரிகள் 3 பேரும் எனக்கு அழுத்தம் கொடுக்குறார்கள், என்னால் சுயமாக என்னால் வேலை செய்ய முடியலன்னு ஒரு மனிதாபிமான ஒரு அதிகாரி, குரூப் 1 அதிகாரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வேலையை வேணால் விட்டுட்டு போகிறாரு. இன்றைக்கு வரைக்கும் பதிலே சொல்லலையே. அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு என்ன நிர்பந்தம்? உண்மைக்கு மாறாக சாட்சிகளை பதிவு பண்ண சொல்லி சொன்னீங்களா? என்ன அந்த அதிகாரி அமைதியாக வேலையிலேருந்து விடுபடுத்திட்டு போயிட்டார். அதுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கு? ரகசியம் என்ன ஒளிஞ்சிருக்கு? இங்கே ஊழல் அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகளுடைய எடுபடிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறான் அரசியல்வாதி, அத்தனை கொள்ளையடித்து கொடுப்பது அதிகாரிகள் தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான். பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறான். மக்கள் சொத்தை அரசியல்வாதி கொள்ளையடிப்பதற்கான திட்டத்தை வகுத்து கொடுப்பவர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான். எனக்கு தெரிஞ்ச பல அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ரியல் எஸ்டேட்டில் 20,000 கோடி சம்பாரிச்சிருக்கான். கேரளாவில் முடியுமா? ஆந்திராவில் முடியுமா? கர்நாடகாவில் முடியுமா? பஞ்சாபில் முடியுமா? ஒரு போலீஸ் அதிகாரி 20,000 கோடி 30,000 கோடி கொள்ளையடிக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் முட்டாள் மக்கள் மொத்தமாக இருக்கிற நாடு தமிழ்நாடு. அங்கே
நீங்கள் அது கார்த்திகேயன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ரத்தீஷோட அவர் மகனும் கூட்டணி, கார்பரேஷனில் பல ஆயிரம் கோடி. அப்போது இந்த மக்களை நினைத்தா பரிதாபப்படுவதா? எங்கிருந்து வருது சார் அவ்வளோ கோடி கணக்கில் பணம்? மக்கள் வரியாக கட்டுறோம் எடுத்துக்கிறான். மக்கள் வரியாக கட்டுகிற பணத்தை அப்படியே பில்லை போட்டு எடுத்துக்கிறான். நீங்கள் பேரூராட்சி தலைவருக்கு வீட்டு வரி, நிலத்து வரி, சொத்து வரி, தண்ணி வரியாக கட்டுறோம்ல. ஒரு பேரூராட்சியில் ஒரு 25 லட்ச ரூபா கட்டுவோம் வருஷம். 25 லட்சத்தை அவன் என்ன பண்ணுவான்? அந்த பேரூராட்சி தலைவருக்கு செக் பவர் இருக்குது, அவருக்கும் பிடிஓவுக்கும். உடனே போய் ஒரு மோட்டார் 1 லட்ச ரூபா மோட்டார் 10 லட்ச ரூபா போட்டு பில்லை போட்டு 9 லட்சம் காசை வாங்கிட்டு போயிடுவார். யார்? பேரூராட்சி தலைவர். இப்படித்தான் லட்சம் கோடியெல்லாம் அடிக்கிறது. குப்பை எழுதுகிற ஒரு கான்ட்ராக்ட் 700 கோடி ரூபா 10 வருஷத்துக்கு 7000 கோடி ஆக்கி கொடுத்தார். யார்? அமைச்சர் வேலுமணி. உலக வங்கி கொடுத்தது 1.5 லட்சம் கோடி கொடுத்தது கடனை, நம்ம தலையில் கடனை வாங்கி 1.5 லட்சம் கோடியை அப்படியே துபாய் கொண்டு போய் கள்ளப்பணமாக வச்சுக்கிட்டார். 1.5 லட்சம் கோடி அரசு வங்கிக்கு வரும். வங்கியிலேருந்து வேலை நடந்ததாக பினாமி கான்ட்ராக்டர் கொடுத்து அவன் அப்படியே அந்த காசை எடுத்து கொண்டு போய் துபாயில் கோல்டு மார்க்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, குப்பை அள்ளுகிற சதக் ஜலாலும் வேலுமணியுடைய தம்பி செந்திலும் 5 லட்சம் கோடியை பதுக்கி வச்சுருக்கான். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மேற்கு மண்டலத்தில் அவர் தான் பணம் கொடுப்பார். 10 கோடி 20 கோடி 5 லட்சம் கோடி. வேலுமணி குடும்பத்தை நீங்கள் 5 லட்சம் கோடி கொள்ளையடித்த குடும்பத்தை மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுறான் 200 ரூபா வாங்கிட்டு. தங்கமணி நீங்கள் நிலக்கரி அவர் தான் மின்சாரத்துறை அமைச்சர் போன கவர்மெண்ட்டில். இந்த கவர்மெண்ட்டில் செந்தில் பாலாஜி அமைச்சர். உள்ள போன அரசாங்கத்தை திருடுற கொள்ளையே 220 வழக்கு நிலுவையில் இருக்குது. அறப்போரைக்கு ஜெயராம் போட்டு வச்சுருக்காரு. இப்போ நேரு அதே 5 லட்சம் கோடி அடிச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு பேசாமல் கிடக்கான், சொரணை இல்லாமல் கிடக்கிறான். காரணம், மக்கள் சொரணையை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே 2 கட்சிகளும் முழுமையான அதிகாரத்தோடு இருக்குது. ஆக தமிழ்நாட்டை நீங்கள் ஜெயலலிதா பற்றி ரஜினி சொன்ன மாதிரி தான், ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் இன்றைய நிலை. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி அதிமுகவில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. இப்போ அதிமுகவில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லைம்மா, தேமுதிக ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எடப்பாடி விரும்பினால் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பார். இப்போ வேணும்னு தான் கொடுக்காம போயிருக்காரு. ஆமாம், ஏன்னா அது வாக்கு வங்கி இல்லை. அரசியல்வாதிக்கு என்ன தகுதி வேணும்? வாக்கு வங்கி இருக்கணும். உங்களோட ஓட் பேங்கே இல்லை. உறுதி கொடுத்துருக்காரு சார். அடுத்த வருடம் எங்களோட கூட்டணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சீட்டு உங்களுக்குன்ட்டு உறுதி கொடுத்துருக்காரு. வருஷம் உறுதி கொடுப்பதான். வருஷம் தேர்தல் வரும். வருஷம் உறுதியும் கொடுப்பாங்க. அதிமுகவை பொறுத்தவரை இன்பதுரை ஒரு நாடார், தனபால் ஒரு தலித், 2 பேருடைய வாக்கு வங்கி வேணும் 2 சமூகத்துக்கு. அப்போ 2 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டார், அவ்வளோதான். தேமுதிகவுடைய வாக்கு வங்கி பெரிய வாக்கு வங்கி இல்லை. என்னைக்கு விஜயகாந்த் கோமாவுக்கு போனாரோ அந்த கட்சியும் கோமாவுக்கு போயிடுச்சு. அதனால் கைவிரித்து விட்டார். இவர்களுக்கு நான் ராஜ்யசபா சீட் கொடுப்பதன் மூலம் எந்த பலனும் இல்லை. எந்த பலனும் இல்லை. வாக்கு வங்கி இருந்தால்தான் அரசியல்வாதி உங்களை தேடி வருவான். உங்களோட வாக்கு இல்லைன்னா உங்களை திரும்பியே பார்க்க மாட்டோம். இதுதான். அப்போ தேமுதிகவுடைய வாக்கு வங்கி பலவீனமாக இருக்குது. இப்போ வரும் காலங்களில் தேமுதிக எப்படி செயல்படும் சார்? தேமுதிக ஏதாவது கூட்டணியில் சேர்ந்துக்கும். எந்த கூட்டணியாக இருக்கும்? அது அதிமுக கூட்டணி தான். ஓகே, திமுக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக கூட்டணி கொடுத்த சீட்டை வாங்கிட்டு அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வார்கள். இப்போ 27 தீர்மானங்களை ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த 27 தீர்மானங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கு 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே போல் தான் இந்த வாக்குறுதிகள். வாக்குறுதி அள்ளி கொடுப்பது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. பாலாரும் தேனாரும் கூபத்தில் ஓடுனே கொடுப்பாங்க, ஒன்றும் நடக்காது. தேர்தல் தீர்மானங்களை 4 வருஷத்துக்கு முந்தி கொடுத்ததே ஒன்றும் நடக்கலையே. ஜெயலலிதாவுடைய மரணத்தை விசாரித்து தண்டனை வழங்குவோம், இன்னைக்கு வரைக்கும் வழங்கலையே. உடனாடு கொலையை விசாரிப்போம், ஒன்றும் நடக்கலையே. காவிரியை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், எல்லாத்தையும் மீட்போம், ஒன்றும் நடக்கலையே. மக்கள் அன்றைக்கே மறந்துட்டு 500 1000 ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான்.
அடுத்த தேர்தல் வரும்போது மறுபடியும் 1000 ரூபா 500 கிடைக்குமா? இதுதான் இவனுடைய நோக்கம். அதனால் இங்கு மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்த தந்தை பெரியார். அதை அரசியலை நீங்கள் சினிமாக்குள்ளே கொண்டு வந்தவர் அண்ணாதுரை. இன்றைக்கி வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. மக்கள் அரசியல் தெரிஞ்ச 30% ஓட்டே போடுறதில்லை. அரசியலே தெரியாதவர்கள் ஓட்டை விற்கிறார்கள். விலை கூவி விற்கிறார்கள். இதுதான் அதிமுக திமுக அரசியல். இதில் எந்த சமூக மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும்? ஒன்றும் நடக்காது. சார், எம்பி சீட்டுக்காக கமல்ஹாசன் திமுகவில் சரணடைந்துட்டாரு அப்படின்ட்டு பிஜேபி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க. உண்மைதானே. அவருக்கு நீண்ட நாள் ஆசை, நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணுன்னு நீண்ட நாள் ஆசை. கட்சி ஆரம்பித்து கட்சி பிஜேபியில் விற்றார். அவருடைய ஆந்திரா பேங்கில் கடனை பூரா அடைச்சார். இப்போ திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டார். அவ்வளோதான். இதோட அவர் கட்சியும் முடிஞ்சது, ஆட்சியும் முடிஞ்சது. அப்போ அவரையே நம்பிட்டு வந்த மக்களுடைய நிலைமை இல்லை, அவர்கள் நடுத்தெரு நாராயணன் தான். நடுத்தெருவில் நின்று அந்த 4% ஓட்டு போட்ட மக்கள் இவர் இப்படி தான் போவார். இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியே அல்ல. சொந்த லாபத்துக்காக அரசியல் ஆரம்பிப்பவர்கள் தான் இந்த நபர்கள். இங்கே அரசியல் அறிவு இருந்தால், அரசியல் தெளிவு இருந்தால் இது போன்ற இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி மக்கள் போக மாட்டார்கள். கூத்தாடிக்கு போனால் நீங்கள் நடுத்தரோடு நிறுத்திட்டு எவன் கோடிகளை கொடுக்குறானோ அங்கே போய் செட்டில் ஆயிடுவான். பதவி எவன் கொடுக்குறானோ அங்கே போய் செட்டில் ஆயிடுவான். இது கமல் விதி விலக்கில்லை, பல காலத்தில் நடந்திருக்கு. கமலும் இதை செய்வார் என்று கட்சி ஆரம்பித்த புதுசிலேயே இது போன்ற விமர்சனங்கள் வந்தது. இப்போ அதை அவர் செஞ்சுருக்கார். அவ்வளோதான். பெரிய அளவில் கொள்கை ரீதியாகவோ தத்துவ ரீதியாகவோ தியாகம் பண்ணுவதற்குள்ள அரசியலுக்கு வரல. தன்னை வளர்த்தி கொள்வதற்கு அரசியலுக்கு வந்தார். ஆந்திரா பேங்க் கடன் இருந்து 200 கோடி அதில் அடைச்சிட்டாரு. இப்போ அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய கனவு அதுவும் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் அரசியலுக்கு வந்ததன் மூலம் நிறைவேற்றி கொண்டார். அதுதான் அவருடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு இடம்தான் அரசியல் என்பதை வந்தார், வென்றார், சென்றார். 2026 அரசியல் களம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்க போகுது? 2 அணி, ஒன்று திமுக அணி, ஒன்று அதிமுக அணி. திமுக அணியில் இந்த கூட்டணி அப்படியே தொடரும். அதிமுக பிஜேபி ப்ளஸ் விஜய் இந்த கூட்டணி வருவதற்கு கடுமையான முயற்சி பிஜேபி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. விஜய் வந்தால் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். இதுதான் அத்தனை பேருடைய கனவு. திமுக நினைக்குது விஜய் தனியாக நின்று ஓட்டை பிரிப்பார், நாம் பெருவாரியாக வெற்றி பெற்று விடலான்னு திமுக நினைக்குது. இந்த கணக்குகள் இன்னும் 6 மாத காலம் இருக்குது. மே மாதம்தான் தேர்தல். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. இந்த தேர்தலுக்கு நீங்கள் எப்போ அரசியல் சூடு பிடிக்கும்னா இந்த ஆண்டு கடைசியில் ஜனவரி, டிசம்பர், ஜனவரியில் தான் கூட்டணிகள் முடிவாகி தேர்தல் வேட்டை ஆரம்பிக்கும். அது பிஜேபி தான் இப்போது மேஜர் பார்ட்னர். பிஜேபி அதிமுக கூட்டணியை அமித்ஷா தான் முடிவு பண்ணார், எடப்பாடி முடிவு பண்ணல. இப்போ விஜய் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்வதையும் அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார். விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து நெருக்கம் கொடுத்து இணைந்து கொள்வாரா? வேறு வழியே இல்லை விஜய்க்கு. திமுகவை எதிர்ப்பதா அதிமுக எதிர்ப்பதா இல்லை ரெண்டையும் எதிர்ப்பாமல் 5 வருஷ காலம் அரசியல் அனாதியாக தெருவில் நிற்பதா அப்படிங்கிறது விஜய் முடிவு பண்ணார்னா அவர் அதிமுக கூட்டணியில் இணைந்து கொள்வார். நான் பிஜேபியோடு சேரல, அதிமுக கூட்டணியில் தான் நான் இணைந்து கொள்வேன். இந்த அரசியலை விஜய் எப்படியாவது ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றால் 5 ஆண்டு காலம் அரசியல் செய்வதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு உருவாகும். திமுகவை ஆட்சிக்கு வராமல் செய்தால் அதிமுகவோடு சிணைந்து அடுத்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கான வியூகம் வகுக்கப்படும். அதுதான் அரசியலுக்கான முறை. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல. விஜயகாந்த் செய்வதைப் போல மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணின்னு அதிமுகவில் சேர்ந்து கரைந்து போவாரா, மீண்டு எழுவாரா என்பது காலம்தான் முடிவு செய்யும். தெளிவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்ததற்காக நன்றி. நன்றி, வணக்கம்.